2025 குரூப் 2லேருந்து கேட்ட அந்த தமிழ் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருப்பாங்களா, ஸோ அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் 14 சேனல் புதுசாக இருந்தால் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அந்த வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க தட்டு கடி கழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, யானையின் ஒளிமரபை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை பார்த்தீங்கன்னா பிளிரும். சரிங்களா. இதுக்கான ஆன்சர்லாம் சைடில் போட்டுறோம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. கூற்றுக்காரன்னு சொல்லியிருக்காங்க. ஏது யாது என்ன சொற்கள் சொட்டு சொற்கள் சொல்லியிருக்காங்க. அது வினா சொற்கள் சொல்லிட்டு வரும். அதே போல் ஏ யா என்ற சொட்டு எழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தப்பு. சரிங்களா. ரெண்டுமே பார்த்தோன்னா வினா எழுத்துக்கள். ஸோ நமக்கு பார்த்தோன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, ஒற்றுப்பிழையை சரி செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். சரிங்களா. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா அந்த வழிகளைன்னு இருக்குல்ல, அங்கே வந்து இக்கு வரல. ரெண்டாவது இதில் பார்த்தோன்னா வழிகளை கடைப்பிடித்து அங்கே வந்து இப்பு வரல. மூணாவது பார்த்தீங்கன்னா வழிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு தான். சரிங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா. அதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்க, மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர் என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள். மோப்ப குழையும் அனிச்ச முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து, அந்த திருக்குறள். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓவிய சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என் சரிதம் அப்படின்றது தான் அவரோட வாழ்க்கை வரலாற்று நூல். ஆனந்த விகடன் அப்படின்ற இதழில் வந்து இதை வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்யுங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இது எல்லாமே அவரது இதழ். சரிங்களா. ஆப்ஷன் சி தான் தப்பு. அது வந்து தெரிவிக்கப்படுது. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, மீதும் விரும்பியல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், நீரடித்து நீர் விலகாது, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, நொறுங்க தின்றால் 100 வயது. ஸோ இதை ஆன்சர் எதுனே சொல்லிட்டு எனக்கு தெரியல. மீதம் விரும்பியல்னா வயிறு புடைக்க ஒன்றில் வந்து நோய்க்கு இடம் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஆனால் இதே இதில் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து நமக்கு ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, அடவி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அடவினா காடு. சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட பாஞ்சாலி சபதம் அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க, அடவினா காடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை என்பன என்ன சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இடைநிலை சுட்டு. சரிங்களா. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, எதிர்ச்சொற்களை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட புக் பேக் கொஸ்டின். சரிங்களா. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. அப்போ வந்து ஆன்சர் ஏ தான் கரெக்ட். சரிங்களா. இது வந்து நம்மளோட புக் பேக் கொஸ்டின். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, எதிர்ச்சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்தை அதோட எதிர்ச்சொல்லைனா நுந்தை. சரிங்களா. எந்தைனா என் தந்தை, என் தந்தை அந்த மாதிரி வரும். நுந்தைனா நுண் தந்தை, அதாவது உன்னுடைய தந்தை அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். சரிங்களா. ஸோ வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதத்துலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், பதிவு செய்திருக்காரு. சரிங்களா. ஆனால் காரணம் பாருங்க, புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசை கேட்ப தப்பாட்டத்தை ஆடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பாட்டம் கிடையாது, அது வந்து புலியாட்டம். சரிங்களா. ஸோ நமக்கு வந்து காரணம் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் திராவிட மொழிகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். சரிங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா தெலுங்கு கொடுத்துருக்காங்க, அது வராது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா கோயி அப்படின்றதும் வராது. ஃபோர்த் ஆப்ஷனில் கோயி குருக் அது ரெண்டுமே வராது. சரிங்களா. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மட்டும்தான். சரிங்களா. ஸோ அதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிணை பன்மை கேட்டாங்க. சரிங்களா. அவள் அல்லல், அதுல வந்து அவள் பார்த்தோன்னா உயர்திணை. அதே போல வந்து கீழே ஆப்ஷன் டி பாருங்க, அவன் அல்ல அப்படின்றது பார்த்தோன்னா அதுல அவன் பார்த்தோன்னா உயர்திணை. மரம் அன்று, மரன்றது அக்ரிணை தான், ஆனா அன்றுன்றது பார்த்தோன்னா ஒருமையில கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா. அவை அல்ல அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. இதுவும் பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பிறகும் கண்ணீர் வந்து டேஷ் என்று அழைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி புன்கண்ணீர். சரிங்களா. இது வந்து நம்ம திருக்குறள். சரிங்களா. அன்புடைமை அதிகாரத்தில் வரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும், அந்த புன்கண்ணீர் தான் வரும். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, மனைக்கு இலக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதர்வர் என்ற அடிகள் இடம்பெற்ற நீதிநூலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 கடிகை. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி. சரிங்களா. அந்த சிறந்த 10 பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க, ஏழாவதில்
கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே ஒரு அறக்கருத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொல்லாமை. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நிகழி உறவினீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை சங்க செய்யலை இயற்றிய ஆசிரியரை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆசிரியர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்திரங்கண்ணனார். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான திருக்குறளை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை நம்ம கரெக்டா வாசிச்சு பார்த்தாலே நம்ம கரெக்டா ஆன்சர் போடுறோம். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா? அது புக்ல இருந்தா கேட்டாங்க. இது எல்லாமே சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல், அதாவது பயனில சொல்லாமை அப்படின்ற அதிகாரத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களே பாருங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படின்றதான் கரெக்ட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் தான் கேட்டுறாங்க. ஆ ஓ ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும், ஏனெனில் இவை வினா சொற்கள். சரிங்களா? ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். அப்போ ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ. சரிங்களா? உறுதி கூற்று சரி, காரணம் சரி அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது இத்தொடரின் ஒரு பொருட் பன்மொழி கேட்டிருக்காங்க. உயர்ந்து ஓங்கிய அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு பொருட் பன்மொழி. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகையை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குறிப்பு பெயராச்சும் தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? சிறியன்றது பார்த்தோன்னா செயலையோ அல்லது காலத்தையோ உணர்த்தாம பண்பினை மட்டும் உயர்த்தும். அது சிறிய அப்படின்றதுனா அது ஒரு பண்பு. சரிங்களா? அதை மட்டும் உணர்த்துறதுனால இது வந்து குறிப்பு பெயராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் பார்த்தோன்னா கரெக்டாக கொடுத்த மாதிரி எனக்கும் தெரியல. எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பில்லாதது உயிரற்ற உடல், அன்புடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர், அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? புத்தகத்துலையுமே பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஆப்ஷன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு கீ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. அன்றைய எழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் சி. நடுநிலை கலந்து உண்டாகும் செல்வம். சரிங்களா? நடுநிலைமை அப்படின்ற அதிகாரத்தில் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. கிளை நிறைய அளக்கும் கோல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வரும் துன்பம். சரிங்களா? அதை கேட்டினும் உண்டு ஒரு உறுதி கிளை நிறைய நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்ற திருக்குறளில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்க. கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா கரெக்ட் தான். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா இயேசு காவியம் வராது, சேரமன் காதலி அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சரு. மூணாவது ஆப்ஷனும் கரெக்ட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா 1 and 3 மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க. வேலுநாச்சியார் கற்றறி இந்த மொழிகளை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு அது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க. கலை சொற்களை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னா நம்மளோட புக் பேக்கில் இருக்கும். சரிங்களா? எங்கள் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போ தான் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.